கிருஷ்ணகிரி அருகே காதல் விவகாரத்தில் பெற்ற மகளை கொன்று ஏரியில் வீசிய தாய் தந்தை உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்ட 16 வயது சிறுமியின் தாய், தந்தை, பெரியம்மா ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். சிறைக்கு சென்று வந்த நபர் மீதான காதலை கைவிட மறுத்ததால் மகளை தந்தையே கொலை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏரியில் மிதந்த சடலத்தை கைப்பற்றி நடத்திய விசாரணையின் போது காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்திருப்பது அம்பலமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக தாய், தந்தை மற்றும் பெரியம்மாவிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், இந்த விவகாரத்தில் வேற என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? விக்னேஷ், கிருஷ்ணகிரி மாவட்ட ஓசூர் அடுத்த பாகலூர் அருகே பட்டவாரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் பிரகாஷ். இவருடைய மனைவி மீனாட்சி. இவர்களுக்கு ஸ்ருதி என்ற மகள் உள்ளார். இவர் அதே பகுதியில் பாகலூர் பள்ளியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வந்த நிலையில் இவருக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ருதி முத்தாளி கிராமத்தை சேர்ந்த சிவா என்பவருடன் காதல் ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த பெற்றோர் அந்த இளைஞர் மீது மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து போஸ்கோ சட்டத்தின் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்து வந்து மீண்டும் சிவாவுடன் ஸ்ருதி மீண்டும் காதலை தொடர்ந்து உள்ளார். இதனால் கோபம் அடைந்த பெற்றோர்கள் ஏற்கனவே காதலித்து போது கண்டித்து சிறைக்கு அனுப்பி வைத்த பின்பு காதலித்த சிவாவை மறக்க முடியாமல் ஸ்ருதி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பள்ளிக்கு செல்வதாக கூறி தனது காதலுடன் சிவாவுடன் ஊர் சுற்றியதாக தெரிய வந்துள்ளது. இதை அறிந்த பெற்றோர் மாணவியை கண்டித்துள்ளனர். ஆனால் இதற்கு மாணவி ஏற்காத பெற்றோரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த அவருடைய தந்தை மாணவியை அடித்துள்ளார். அப்போது மாணவி இறந்ததை அடுத்து மாணவியின் தாயார் மற்றும் அவருடைய பெரியம்மா இவர்கள் சேர்ந்து மாணவியின் உடலை பாகலூர் ஏரியில் வீசி சென்றுள்ளார். இது மட்டுமின்றி காவல் நிலையம் சென்று தன் மகள் காணவில்லை என புகாரும் அளித்துள்ளார். இந்நிலையில் தான் நேற்று இரவு ஏரியில் சிறுமியின் உடல் கையகப்படுத்தப்பட்டது. அப்போது போலீசாரை முதலில் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகித்த நிலையில் மாணவியின் உடலில் காயம் இருந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மாணவியின் வீட்டுக்கு சென்று விசாரணை தீவிரப்படுத்தினர். அப்போது அங்கு இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மாணவி காணாமல் சென்ற தினத்தன்று சிசிடிவி துணியால் மூடப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகம் அடைந்து போலீசார் அவர்களுடைய பெற்றோரை காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களுடைய பாணியில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவருடைய தந்தை பிரகாஷ் மாணவியை காதல் கைவிடதால் அடித்து கொலை செய்தது ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து மாணவியின் தந்தை பிரகாஷ், அவருடைய பெரியம்மா மற்றும் அவருடைய தாய் மீனாட்சி ஆகிய 3 பேர் போலீசார் கைது செய்துள்ளனர். தற்போது தொடர்ந்து அவருடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதலை கைவிட மறுத்ததால் மகளை அடித்துக் கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.